வணக்கம். தாமிரபரணி தண்ணீருக்கு என்று ஒரு தனித்த சிறப்பு உண்டு. மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களை, சமய உணர்வாளர்களை இந்த உலகுக்கு கொடுத்த ஒரு பண்பாட்டு சிறப்பு நெல்லை மண்ணுக்கு உண்டு. சுதந்திர போராட்ட வீரர்களையும் தமிழ் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வமுடைய பலரையும் தந்த மண். மிக சுலபத்தில் இன்னொருவருடைய அறிவை ஏற்றுக்கொள்ளாமல் விமர்சனம் செய்கிற அந்த உணர்வு அதிகமுடைய ஒரு மண் நெல்லை மண். அந்த நெல்லை மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர்கள் பட்டியலில் அண்மையில் இயற்கை எய்திய இறையருள் பெற்ற என்னுடைய அருமை அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்கள். என்ன வருத்தம் என்றால், தமிழ் மேடையிலே மேடை ஆளுமை உடைய பலர் மெல்ல ஒரே காலகட்டத்திலே குறைந்து கொண்டே வருகிறார்கள். இயற்கையை நாம் வெல்ல முடியாது என்றாலும் மேடையில் எல்லா தலைப்புகளையும், கடினமான தலைப்புகளையும் அழகாக கையாண்டு பேசுகிற ஆளுமைகள் அவர்களெல்லாம் குறைந்து கொண்டே வருவது என்பது மனதுக்கு வேதனை தருகிற ஒரு செய்தி. நெல்லை மண்ணுக்கு என்றே ஒரு குசும்பு என்று கூட வேடிக்கையாக சொல்வார்கள். கிண்டல், ஒரு கேலி, ஒரு எகத்தாளம், எல்லோரையுமே வேடிக்கையாக பேசுகிற ஒரு சுவாபம், இது நெல்லை மண்ணிலே நாம் பார்த்திருக்க கூடிய ஒரு குணம். அந்த தாமிரபரணி தண்ணீருடைய தன்மை, தனித்த தன்மை. யார் என்ன பேசினாலும் கூட அதை பற்றி கீழே இருக்கிறவர்கள் சட்டென்று அதைவிட சிறந்த ஒரு செய்தியை சொல்லி, இதை சொல்லவில்லையே என்று கேட்பார்கள். சங்கீதமாக இருந்தாலும் சரி, கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், இந்த பகுதிகளெல்லாம் போய் பாடி ஜெயித்து மேலே வருவது என்பது கடினமான ஒரு காரியம். பேசி வெற்றி பெறுவது என்பது சிரமமான ஒரு காரியம். இதை மிக வெற்றிகரமாக நடத்திய ஒரு இலக்கிய மேடை ஆளுமை அண்ணன் நெல்லை கண்ணன் அவர்கள். பொதுவாக அவர் கோபப்படுவார் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் அவர் ஏன் கோபப்பட்டார் என்பது கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. மேடையில் பேசுகிற போது, அதுவும் பட்டிமன்ற தலைமையாக இருக்கிற போது பல பேர் அவர் தலைமையில் பேசுவதற்கு பயப்படுவார்கள். அதற்கு என்ன காரணம்? ஒரு செய்தி சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். ஒரு முறை கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆசிரியராக விகடனில் ஆரம்பத்தில் பணிபுரிந்தார். பிறகு கல்கி பத்திரிகை தொடங்கினார். அவரிடத்திலே பணிபுரிந்தவர் சத்தியகங்கை என்ற பத்திரிகை நடத்திய பகீரதன் அவர்கள். பகீரதன் அவர்களை ஒரு முறை ஏதோ ஒரு விழாவில் போய் குறிப்பு எடுத்துக்கொண்டு வா, அதை நம்முடைய பத்திரிகையில் அந்த விழாவில் மற்றவர்கள் பேசிய செய்திகள் பற்றிய அந்த ஒரு கட்டுரை ஒன்று எழுதி கொடு, நம்முடைய பத்திரிகையில் போட வேண்டியிருக்கிறது என்று கல்கி அவர்கள் பணித்தார்கள். பகீரதன் வெளியே போனவர் ஒரு 2 நிமிடத்திலே வேகமாக உள்ளே வந்து தன்னுடைய மேசையிலே எதையோ தேடிக்கொண்டிருந்தார். கல்கி கேட்டார், என்ன தேடுறீங்க? இல்லை, பேப்பர் பேனா எடுத்துக்கணும், அந்த விழாவில் பல பேர் பேசுறதெல்லாம் குறிச்சுக்கணும், அப்போ இரவு வந்து நான் அதை கட்டுரையாக எழுதி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சௌரியமாக இருக்கும், அதுக்காக பேப்பர் பேனா எடுக்காமல் புறப்பட்டுட்டேன், தவறு இல்லையா? அதான் பேப்பர் பேனா எடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன். கல்கி சிரித்து கொண்டே சொன்னார், இந்த பார், நீ ஒரு விழாவுக்கு போகிறாய், நீ ஒரு நிருபர், நீ கேட்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டவன். இது முதல் செய்தி. 2வது, பேப்பரில் அப்போதே எழுதி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறாயே, உன்னால் நினைவு வைத்துக் கொள்ள முடியாத ஒரு செய்தியை, பேப்பரில் நீ எழுதி கொண்டு வருகிற செய்தியை எப்படி நம்முடைய வாசகன் நினைவு வைத்திருப்பான் என்று நீ நம்புகிறாய்? எது உன் மனசுல நிற்கிதோ அதை மட்டும் இரவு எழுது. நிருபரா போற ஓ மனசுலயே அது நிற்கல அப்படின்னு சொன்னா படிக்கிற வாசகன் மனதில் அது எப்படி நிற்க முடியும்? எனவே பேசுகிறவன் சொல்லுகிற செய்தியை மனதிலே உள்வாங்கி நீ பதிவு செய்ய வேண்டும் என்று கல்கி ஒரு அருமையான பாடம் நடத்தினார். இந்த பாடத்தை தான் நெல்லை கண்ணன் அவர்களும் விழா மேடைகளில் நடத்துவார். அது பலருக்கு புரியாது. பேசுகிறவர்கள் கையில் குறிப்பு வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு பாடலை ஒரு வரி சொன்னால் அவருக்கு கோபம் வரும். முடிச்சு பாட்டு சொல்ல அப்படிம்பார். அப்புறம் ஒரு கருத்து சொல்லும் போது இதுக்கான பாட்டு எது, கம்மல்ல இருக்குல்ல அந்த பாட்டு,
அந்த பாட்டை சொல்லுங்க, பெரிய புராணத்தில் இருக்குல்ல, படிச்சிருக்கீங்கல்ல, சொல்லுங்க அப்படிம்பார். கொஞ்சம் மனசு வலிக்கும், பேசுகிறவர்களுக்கும் வலிக்கும். அது வேற ஒரு கோணம். வளருகிற பேச்சாளர்களை நாம் காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கொள்கை தான், சரிதான். ஆனால் நெல்லைக்கண்ணன் அவர்கள் இப்படி மேடையில் இருக்கிற ஆளுமைகள் மேலே கோபப்பட்டதற்கு காரணம் என்ன என்றால், நம்ம மனசுலேயே அந்த செய்தி பாட்டு தங்கலைன்னு சொன்னால் நாம் சொல்லுவதை மக்கள் எப்படி மனதில் சுமந்து கொண்டு போவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர். அதனால கம்பராமாயண பாடல்ல ஆயிரக்கணக்கான பாடல் அவருக்கு அப்படியே மனப்பாடமாக தெரியும். யாரும் ஒரு வார்த்தையை சொல்லி இன்னொரு வார்த்தையை சொல்லாமல் அவர்கிட்ட மேடையில் ஏமாற்ற முடியாது. அதனால கோபப்படுவார். ஒரு வரி சொல்லி நிறுத்தினா அடுத்த வரி என்ன, அதுக்கு முந்தின வரி என்ன, ஏன் அந்த வரியை சொல்லலை, ஏன் அந்த பாட்டு முழுக்க சொன்னா குடிமொழிக்கு போயிருமா அப்படிம்பார். இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால், கவிதை எழுதிய ஆசிரியனுடைய பாடல் கேட்கிறவன் மனதில் போய் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு. நீங்கள் நேரடியாக இருக்கிற போது அவரை விமர்சித்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். விழா நடத்துகிற அமைப்பாளர்களையே அவர் சில சமயத்தில் சங்கடப்படுத்தி விடுவார் என்பார்கள். அவருக்கு எல்லாமே சரியாக இருக்கணும், அந்த செய்தி சொல்லணுங்கிறது அவர் அவ்வளவு மனதில் திட்டமிட்டு கொண்டு வருவார். அதற்கு இடையூறாக கூட்டத்தில் யாரும் வர்றது போகிறது, மைக்கு சத்தம் போடுறது, இல்லை இன்னொரு விஐபி திடீர்னு வர்றாருன்னு கலாட்டா பண்ணுறது, இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த மக்களுக்கு நாம் கொடுக்குற செய்தியை முழுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு வெறி. அரசியல் பேசுவார், இலக்கியம் பேசுவார், ஆன்ற வாழ்க்கை குறிப்புகள் பேசுவார். நெல்லை காந்திமதி அம்மை இடத்துல முழுமையாக தன்னை ஒப்படைத்து கொண்டவர். அம்மா, அவர் அம்மா என்று அழைத்தால் நெல்லை காந்திமதியை குறிக்கிறார் என்று பொருள். மனம் முழுவதும் அந்த காந்திமதி தாய், அவளுடைய ஆளுமையில் இருக்கிறேன், அவள் கண் பார்வையில் இருக்கிறேன் என்று அடிக்கடி சொல்வார். எனக்கும் அவருக்கும் இடையிலேயே கூட கருத்து மோதல் நடந்திருக்கிறது. ஒரு முறை தவறுதலாக ஒன்றை விளங்கி கொண்டு என் மீது அவர் கடும் சொற்களை மேடையிலே பயன்படுத்தி விட்டார். நானும் ஒதுங்கி கொண்டேன், எதுவும் அவரிடத்தில் பேசுவதில்லை, தொலைபேசியில் கூட பேசுவதில்லை என்று அமைதியாக ஒதுங்கி கொண்டேன். அதன் பிற்பாடு நடந்தது என்ன என்பதை அவரே முழுமையாக தெரிந்து கொண்டு தானாக அப்படி பிழையாக தனக்கு சொல்லிவிட்டார்கள் என்பதை சொல்லி என்னை வாழ்த்தினார், வாயார வாழ்த்தினார். நல்லா இருக்கு தம்பி, நல்லா இருங்கய்யா, நல்லா இருங்கய்யா. அப்புறம் அடிக்கடி சொல்வார், தைரியமாக இருக்கணும்ப்பா, நீலாம் தைரியமாக இருக்கணும். ஒரு செய்தி சொன்னால் 10 பேர் நம்மளை திட்டுவான், அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, தைரியமாக இரு அப்படிம்பார். இன்னும் பல பேருக்கு தெரியாது, அவர் ஹோமியோபதி மருத்துவத்தில் ரொம்ப அக்கறை உடையவர், நுட்பமான அறிவுடையவர். ஹோமியோபதியில் ஒரு மருந்து என்ன மாதிரியான நன்மைகள் செய்யும் என்று அது கொஞ்சம் கற்றுக்கொள்வது கடினம். அவருக்கு ஒரு வித்தியாசமான மூளை, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆச்சரியமான ஒரு மூளை. அதனால் ஹோமியோபதி மருத்துவத்தை துல்லியமாக சொல்வார். இந்த நோய்க்கு நீ இந்த சிம்டத்துக்கு இந்த மருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக சொல்வார். ஜோதிடத்தில் நல்ல நிபுணர் அவர். அதனால் அவருக்கு அருகில் பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவர் ஜோதிடத்தில் எவ்வளவு நுட்பமான அறிவுடையவர்னா, சில பேரை பார்த்த உடனே கேட்பார், உன் லக்னம் இதுதானா அப்படிம்பார். அவர் ஒரு வேடிக்கையான குணம் ஜாதி சொல்லி பேசுவார். பேசுகிற போது அதெல்லாம் ஒரு பழைய பாரம்பரியத்தில் வந்ததால் வருகிற பழக்கம். யாராக இருந்தாலும் அந்த ஜாதி என்ன அப்படின்னு கேட்பார், அந்த ஜாதியை சொல்லி கேட்பார். அவைகளெல்லாம் நாம் விமர்சிப்பதற்கு இது நேரம் அல்ல. நான் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆச்சரியமான அந்த குணம் நினைவாற்றல். அவருடைய அரசியல் பயணம் கொஞ்சம் கரடு புரடானது. ஆனால் ஒன்றில் மட்டும் உறுதியாக இருந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடத்தில் மனதளவில் அவர் கொண்ட மரியாதை, ஒரு ஈடுபாடு, அவரை கொண்டாடுகிற பெருந்தலைவரை பற்றிய பேச்சு நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, அதெல்லாம் ரசிக்கிறது உண்டு. குமரியானந்தோடைய பேச்சு ஒரு சிறப்பாக இருக்கும், தமிழறிவி மணியனுடைய பேச்சு ஒரு சிறப்பாக இருக்கும். நெல்லைக்கண்ணுடைய பேச்சில் பார்த்தா கூடுதலான ஒரு நெருக்கம் இருக்கும், அப்படியே ஒரு நிகழ்ச்சி இருக்கும், ஒரு உருக்கம் இருக்கும். காமராஜர் அவர்களை தம்முடைய தனி தலைவராக வரித்து கொண்டவர். பெரிய பெரியவர்களை பற்றியெல்லாம் கூட கடுமையாக ஏதாவது ஒரு விமர்சன கருத்துக்களை சொல்வார், நிறைய ஆபத்துக்களை உள்வாங்குவார். நாங்கள்லாம் உங்களுக்கு கேட்போம், என்ன எதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இலக்கியத்தோடு நிறுத்துங்க, அமைதியாக வாழ்வதை பற்றி யோசிங்க அப்படின்னு. கேட்க மாட்டார். நாங்கள் சொல்கிறதெல்லாம் பழியிரு இன்னொருத்தர் அவருக்கு சொல்லிட முடியாது. அவர் தனித்தன்மையோடு வளர்ந்தார். அதாவது அவருடைய வளர்ச்சி இருக்குது பாருங்கள், சொந்த வளர்ச்சி. இன்னொருத்தர் யாரோ கை தூக்கி விட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. மேடைகளை அவராகவே தன்னுடைய வலைக்குள்ள கொண்டு வந்தார். பேச்சாற்றல் தான் அவருடைய விசிட்டிங் கார்டு. எந்த மேடையிலையும் மணிக்கணக்காக பேசுவார். கையில் ஒரு தாள், ஒரு குறிப்பு எதுவுமே தேவையே இல்லை.
இதெல்லாம் ஒரு பெரிய வியக்க வேண்டிய விஷயம். மேடையில் வேணால் புதிய பேச்சாளர்கள் ரொம்ப அப்படி கிண்டல் அடிக்கிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி தெரியும். தனிப்பட்ட முறையில் போனால் எவ்வளவு ஆறுதலாக பேசுவார் தெரியுமா அவங்களோட. நீ வளரணும்ப்பா, நீ உயரணும்ப்பா, இன்னும் நிறைய படிக்கணும்ப்பா அப்படின்னு. பலாப்பழம் மாதிரி. பலாப்பழம் மேலே முள்ளாக இருக்கும், அதை உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சடையாக இருக்கும். உரிச்சா கையெல்லாம் பிசு பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். பலாப்பழத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் பலாச்சோலை எவ்வளோ இனிமையாக இருக்கும். இதுதான் நெல்லிக்காய். திருநெல்வேலிக்கு பக்கத்தில் தானே குற்றாலம். குற்றாலத்தில் இல்லாத பலாவா? குற்றாலத்தில் இருந்த பலா மாதிரி திருநெல்வேலியில் ஒரு பலா. யார்? நம்முடைய நெல்லை கண்ணன். அவருடைய மறைவு என்பது இயற்கை, தவிர்க்க முடியாதது. கடைசியாக கொஞ்சம் காலம் சில உடல்நல சோர்வில் இருந்தார். நான் ஃபோன் பண்ணி பேசும்போது கூட சொல்லுவார், இல்லை தம்பி உடம்பு நல்லா இல்லை தம்பி, நல்லா இல்லை அப்படி சொல்லவே மாட்டார். அவரெல்லாம் பின்னால் அப்படி சொல்லுகிற நிலையில் இருந்தார். நிறைய சந்தர்ப்பங்களில் எனக்கு மன ஆறுதல் வழங்கி இருக்கிறார். நிறைய நல்ல ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். நாங்கள் முரண்பட்டுருக்குறோம். நிறைய இடத்துல கோபப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கூட போட்டிருக்கிறோம். அது வேறு. ஆனால் இத்தனையும் தாண்டி ஒரு பாசமுடைய அண்ணனாக அன்பு காட்டுகிற தனி சிறப்பு. பின்னாலெல்லாம் என்னுடைய பேச்சு சிறதெல்லாம் கேட்டுட்டு மணிக்கணக்காக பாராட்டுவார். ரொம்ப மணிக்கணக்காக பாராட்டுவார். சைவ நெறிமுறையில் ரொம்ப ஈடுபாடு உடையவர். நடராஜரை பற்றி அவர் அந்த சடை விரித்த பெருமானை பற்றி பாடி ஒரு அழகான கவிதை தொகுப்பு. அந்த புது கவிதை மாதிரி அவருடைய பேச்சிலேயே பஞ்சஸ், புது கவிதை மாதிரி அப்படி ஃப்ளாஷஸ் தானாக தெரிக்கும். இப்படிப்பட்ட மேடை ஆளுமைகளை எல்லாம் நாம் இழந்து கொண்டே வருகிறோம். எனக்கு ஒரு சின்ன உடல் சிரமம் காரணமாக என்னால் நேரடியாக பயணம் பண்ணி போய் என்னுடைய அன்பையும் மரியாதையையும் அவருக்கு செலுத்த முடியவில்லை. எந்த தமிழ் எங்களை இணைத்ததோ அந்த தமிழை முன்வைத்து அவர்களுடைய அந்த மேடை ஆளுமையை நான் பணிவோடு இந்த நேரத்தில் வணங்குகிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு நெல்லை காந்திமதி அம்மை தன் புத்திரனை அன்பு பாராட்டி கருணை பாராட்டி அந்த ஆத்ம சாந்திக்கு அவள் அருள் பாலிக்க வேண்டும். நெல்லையப்பர் அவருக்கு நிறைவான ஒரு மறுபிறவியற்ற நல்வாழ்வை அருள வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கு நான் என்ன சொல்ல முடியும்? காலம்தான் உங்களுக்கு மருந்திட வேணும். உங்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆலமரம், எவ்வளவு பெரிய செல்வம், எவ்வளவு பெரிய புகழ், அந்த குடும்பத்தவர்களுக்கு தான் தெரியும் அவர் எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை அப்படிங்கிறது. அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவிக்கிறேன். காலம் உங்கள் சோகத்துக்கு மருந்திடட்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அண்ணாவோ அண்ணாவோ என்று பழைய இலக்கியங்களிலே ஒரு வரி வரும். அதைத்தான் இப்போது நானும் சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களை போன்ற ஆளுமைகள் எங்களை விட்டு விடைபெற்று கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச நாள் முன்னாடி பேராசிரியர் சத்தியசீலன், பேராசிரியர் அறிவொளி, பேராசிரியர் நமசிவாயம் இப்படிலாம் எங்களுக்கு வழிகாட்டிய அந்த மூத்த அண்ணன்மார்கள் ஒவ்வொருவரையாக நாங்கள் இந்த மேடை வெற்றிடமாகிக்கொண்டு ஒரு காலியாக நிரப்பப்பட முடியாது. அவை சாதாரண நாற்காலிகள் அல்ல. அந்த இடத்தில் இன்னொருவரை நாம் நிரப்பி விடுவதற்கு அவை சிம்மாசனங்கள். அதெல்லாம் நிரப்புறதுக்கு வேறு ஆட்கள் வருவது கொஞ்சம் காலமாகும். அவர்களுடைய ஆத்ம சாந்திக்கு அன்னை காந்திமதி அம்மையை, நெல்லையப்பரை நான் வேண்டுகிறேன். அவர்களுடைய புகழ், தமிழ் வளர்த்த புகழ், தமிழ் இலக்கியத்தில் அவருக்கு இருந்த ஆளுமை, அந்த நறுக்குன்னு எழுதுகிற எழுத்து, ஒரு வித்தியாசமான எழுத்து நடை, தாமிரபரணிக்கு தமிழுக்கு உரிய ஒரு எழுத்து நடை, சினிமாவை ரசித்து பார்க்கிற ஒரு குணம், பேச்சிலேயே ஒரு சிறுகதை நடையை கொண்டு வருகிற ஆற்றல், இவைகளையெல்லாம் நான் வணங்குகிறேன். அண்ணா அண்ணாவோ அண்ணாவோ என்ற இலக்கிய வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. காலம் வலிமையானது. நெல்லை கண்ணன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி உரட்டும்.